இப்போ விஜய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, கட்சிக்குள்ளே அவர் ஆரம்பிக்கும் போது சொன்ன விஷயம் இன்றைக்கி அந்த கட்சியில் நடக்குதா அப்படின்னா ஒரு கேள்வி. இப்போவே உட்கட்சி குசல் இருக்குது, பதவிக்கு காசு வாங்குகிற பிரச்சனை இப்போயே வந்துருச்சு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அரசியல் எப்படி நடத்துறதுன்னே தெரியலை அப்படின்ற அளவுக்கு மாற்று கட்சிகளில் இருக்கக்கூடிய எல்லாரும் தான் அந்த அரசியலை நடத்துகிற மாதிரி, அந்த கட்சியை நடத்துகிற மாதிரி தோணுது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, விஜய் ஒரு உணர்ச்சி கூட்டம் தான். அதுக்கு கருத்தியல் ரீதியான எந்த தேவையும் அந்த இயக்கம் உருவாகிறதுக்கு தேவைப்படலை. அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு குரூஷியலான காலகட்டம், கருத்தியல் ரீதியான ஒரு அழுத்தம் இருக்கிற நேரத்தில் ஒரு அமைப்பு தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வச்சு அப்படி இயக்கம் கிடையாது. அது ஒரு உணர்ச்சியின் அடிப்படை. எப்படி எம்ஜிஆருக்கு இருந்த ஒரே தேவை திமுகவை எதிர்ப்பதுன்ற உணர்ச்சி வேகம் மட்டுமே ஒரு கட்சி உருவாக, ஒரு கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கு போதுமானதாக இருந்ததோ, அதே மாதிரியான ஒரு தேவை மட்டும்தான் விஜய்க்கு இருக்குது. அதாவது திராவிட இயக்கங்கள் கருத்தியல் ரீதியான தோல்விக்கான மாற்று விஜய் கிடையாது. திராவிட இயக்கங்களின் ஆட்சிக்கான தோல்வியின் மாற்று தான் விஜய். இல்லைன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்தியல் தேவை. அதிமுகவுக்கு அந்த கருத்தியல் தேவை இல்லை. அது ஒரு உணர்ச்சியின் அடிப்படையில் உருவாகக்கூடிய ஒரு இயக்கம். இல்லை அதிமுகவுக்கு கேட்குறேன். அதிமுகவுக்கு இந்த கருத்தியல் அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். அது ஒரு உணர்ச்சியின் இயக்கம்னு சொல்கிறேன். அதுக்கு எம்ஜிஆர்ன்ற ஒரு உணர்ச்சி வடிவம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஜெயலலிதான்ற ஒரு உணர்ச்சி வடிவம் இருந்தது, அதற்கப்புறம் உணர்ச்சி வடிவமாக யாரை முன்னிறுத்ததுன்ற தவிப்பு இன்னைக்கு அதிமுகவில் இருக்குது. அந்த உணர்ச்சியின் வடிவத்துக்கு எடப்பாடியால் ஈடு கொடுக்க முடியுதா, இல்லை அந்த உணர்ச்சியை நமக்கு சரியான விதத்தில் எடப்பாடியால் கடத்த முடியுதான்னா கடத்த முடியலைன்ற பிரச்சனை தான் இன்றைக்கி அதிமுகக்குள்ளே இருக்குது. ஏன்னா ஒரு தலைமையின் மேலே ரொம்ப கட்டுக்கோப்பாக இயங்கிக்கிட்டு இருந்த ஒரு கட்சி அதிமுக. ஜெயலலிதா சொன்னால் அதுக்கு மாற்று பேச்சே கிடையாது. எம்ஜிஆர் சொல்லும்போதும் அதுதான். அது வரைக்கும் ஒரு தொகுதியில் ஒரு ஜாதியினர் தான் குறிப்பிட்டு வெற்றி பெற முடியுன்ற ஒரு இடத்துல தமிழ்நாட்டையே சாராத ஒருத்தரை கொண்டு நிப்பாட்டி எம்ஜிஆர் ஜெயிக்க வச்சார். ஆமாம். அப்போது அந்த ஒரு இராணுவ இன்னைக்கு அந்த கட்டுப்பாடோ அந்த விஷயமும் இன்றைக்கி அதாவது சிவி சண்முகம் எடப்பாடி சொல்கிற பேச்சை கேட்க மாட்டார். அதிமுகக்குள்ளே பல்வேறு, அதாவது திமுக மாதிரி ஆயிடுச்சு அதிமுக. நீ சேலத்துக்குள்ளே வரணும்னா என்னை கேட்டுட்டு தான் உள்ளே வரணும்னு சொல்கிற அளவுக்கு ஜனநாயக உரிமை அன்னைக்கு வீரபாண்டியார் காலத்துலேயும் கருணாநிதி காலத்துலேயும் இருந்தது. கலைஞர் நீங்கள் உள்ளே வரணும்னா கூட மாவட்ட செயலாளர் என்னை கேட்டு தான் உள்ளே வரணும் அப்படின்னு பல்வேறு இடங்களில் வீரபாண்டியார் கலைஞர் எதிர்த்து பேசினாருன்ற ஜனநாயகத்தன்மையோட அன்னைக்கு எப்படி திமுக இயங்குச்சோ அதே நிலைமையில் இன்றைக்கி அதிமுக இருக்குது.